ஹாய்! எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பாப்பா என்ன விளையாடிட்டுருக்கா? சிட்டி சென்டரில் இருக்க ப்ளே கிங்டம் போயிருந்தோம். ரொம்ப நாளாக பாப்பா போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நான், அவங்க அப்பா, அந்த யஷ்வந்த் தம்பி பாப்பா போயிருந்தோம். ஆனால் ஒரு கிட்டுக்கு வந்து அங்கே ₹750 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து சாக்ஸ் வாங்கினா ₹100 ₹850 டோட்டலாக. அதுக்கு வந்து ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா. சரி, நான் வீக் டேஸில் தான் போயிருந்தோம், வீக்கெண்டில் பிளான் பண்ணல. வீக் டேஸில் போயிருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்ஸ் போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியாக. நானும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, அவள் கூட விளையாடிட்டே இருக்கிறதால சரியாக எடுக்கல. அவர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த ராட்டினம் மாதிரி ஃப்ரண்ட்லேயே எல்லோ கலரில் இருந்துச்சு, அது ஜாலியாக சுற்றினாங்க. ஒரு சாண்ட் மாதிரி குழாங்கல்ல போட்டு வச்சுருந்தாங்க, அது கூட பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணான். அது முடிஞ்ச பிறகு அந்த ஜம்ப் பண்ணுறது, அதில் வந்து அவள் சரியாகவே அவள் காலே மேலே போக மாட்டேங்குது. அவள் பயப்படுறா ஜம்ப் பண்ணுறதுக்கே. அதை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பால்லாம் தாண்டி தாண்டி போனால் நல்லா சுற்றுது அந்த இதெல்லாம். அதெல்லாம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் கூடயே போயிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருக்கும். பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நம்மளும் விளையாடிட்டுருக்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, அந்த உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணுறது தான் அதிகமாக பண்ணுறாங்க. நம்ம வந்து நார்மலாக தீம் பார்க்லாம் போனால் 700 750 போவோம். ஆனால் அது ஹோல் டே இருப்போம் இல்லையா? இது வந்துட்டு 1.5 ஹவர்ஸ் தான், 90 மினிட்ஸ் தான். அவங்க வந்து டிக்கெட் மாதிரி நம்ம கையிலேயே கட்டிடுறாங்க. அதுலேயே நம்ம எண்ட் ஆகிற டைமும் அதில் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த டைமுக்கு எப்போ என்ட்ரி ஆகுறோன்னு சொல்லிவிட்டு, எப்போ உங்களுக்கு வந்து டைம் முடியுதுன்னு அந்த டைம் அவுட் டைமும் எழுதிடுறாங்க. அதை வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம பார்த்துட்டு வந்துடணும். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக அவங்க சுற்றினாங்க. அவங்க தனியாக தான், ஆனால் அவங்க தம்பி வரலன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. 5 மந்த்து பேபி வரைக்கும் சார்ஜ் பண்ணல. 5 மந்த்து பேபிக்கு மேலே அதே சேம் ₹750 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதனால் சரி, தம்பி வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவையும் தம்பியும் வெளியே விட்டுட்டு நானும் பாப்பா மட்டும் போயிருந்தோம். அங்கே கிச்சன் மாதிரிலாம் கிட்ஸுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இந்த பால்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அது அப்புறம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட விளையாடினாங்க. அந்த கிச்சன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்து பாப்பா செம்ம என்ஜாய்மெண்ட். அவங்களே பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவுற சொல்கிறாங்க. நான் உனக்கு சாண்ட்விச் செஞ்சு தரமான்னு ஒரே கலாட்டா தான். அப்புறம் மேக்கப் பண்ணுற இடம் மாதிரி இருந்துச்சு. மேக்கப் தான் செட்லாம் வச்சுட்டு, இந்த காம்பேக்ட் ஃபவுண்டேஷனு, லிப்ஸ்டிக்கு, இந்த எல்லாம் வச்சுருந்துச்சு. மிரர்லாம் வச்சு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நான் மேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஜாலியாக மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது உண்மையாக எதுவும் பண்ண முடியாது, பார்க்குறதா சும்மா. அது குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான். அது ட்ரா மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அவங்க மேக்கப் பண்ணுற மாதிரி அது இருந்துச்சு. அவங்க அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கே. நான் மேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாலும் பண்ணிட்டு, அம்மா மேக்கப் பண்ணுற இடத்துக்கு போயிடலாமான்னு வந்துடுவாங்க. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் பக்கத்தில் உட்காந்துட்டு இது பண்ணுமா அது பண்ணுமா நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிச்சன் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சிலதில் நான் போகவே இல்லை, ஏன்னா அவங்க அப்பா இருந்தால் கூப்பிட்டு போக சொல்லியிருப்பேன். இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸாக தர்மாக்கோல்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. அழகாக ரியல் ஃபிஷ் மாதிரியே தெரிஞ்சிச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். கேரட்டு, அப்புறம் நண்டு, அப்புறம் ஃபிஷ்ஷு, கேப்சிகம், சவ் அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து தர்பூசணி, மாதுளப்பழம் எல்லாம் இருந்துச்சு. பப்பாயா எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் உண்மையாக ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த அம்மா அகெயின் வந்துட்டாங்க. சைக்கிள் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சைக்கிள் பண்ணுறதுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. கிச்சன் உள்ள வந்து பூந்துட்டு இதை திறக்கிறாங்க, அந்த கபோர்ட் திறக்கிறாங்க, இந்த கபோர்ட் திறக்கிறாங்க. ஒரே ஜாலி தான். அம்மா நான் இது செய்கிறேன். குட்டியாக மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி இருந்துச்சு. அங்கே ப்ரெட் இருந்துச்சு, ரியல் ப்ரெட் மாதிரியே இருக்குது. அதை பார்த்தாலே சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரெட்டு. அவங்க வந்து இந்த பேக் பண்ணுற ஐட்டம் மாதிரிலாம், கிழங்கு இதெல்லாம் பாயில் பண்ணுறது, பேக் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி மைக்ரோவேவ் ஓவன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அடுப்பு இல்லையா, அது அந்த அடுப்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குட்டியாக ஃப்ரிட்ஜு கூட இருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜு உள்ள வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சது. இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ட்ராவ் திறக்கிறது, அந்த ட்ராவ் திறக்கிறது. அம்மன் அந்த குழா மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, சிங்கில் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி. அது வந்து தண்ணியெல்லாம் வராது, சும்மா அவங்க நான் எல்லாம் எடுத்து போட்டு கழுவ போகிறேன்னு சொல்லி எடுத்து போட்டுட்ருந்தாங்க.
நீ ஏதாவது செய்யுமான்னு சொல்லிவிட்டு நான் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. அவங்க கூடலாம் நம்மளால் ஓடிலாம் விளையாட முடியலம்மா. அவங்க ஜாலியாக விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி வேறு எங்கேயாவது போய் விளையாடலாம் வாம்மா, இங்கேயே இருக்கேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போனால் திருப்பியும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வந்து உடனே கேட்டாங்க மேக்கப் பண்ணுற இடத்துக்கே போயிடலாமா அப்படின்னு. இதுமா இந்த ஸ்லைடிங் மாதிரி இருக்குது, இது போமா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கூட்டிகிட்டு போனேன். அந்த குட்டி டியூப் மாதிரி இது அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை, நம்மளே தான் எடுத்துகிட்டு போய்க்கணும் போல். கூட்டிகிட்டு போயிட்டு குட்டி டயர் மாதிரி இருந்துச்சு, அது எடுத்துகிட்டு போனோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூப்பிட்டு போய் விட்டேன். விட சொன்னேன், அது விட்டாங்க. அப்புறமா திருப்பி இதில் இருந்த மேலெல்லாம் ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. மேலே ஏறி அது கூடிய பூந்தெல்லாம் போயிட்டு சர்க்கஸ் விட்டுட்டு அப்புறம் இந்த கவு புதுசாக இருந்துச்சு, எங்கேயுமே பார்த்ததில்ல. கவுவில் அப்படியே பால் கறந்து அது சவுண்டு மாடு கத்துற மாதிரியே சவுண்ட்லாம் வருது. பால் புட்டி மாதிரி இருந்துச்சு. அதில் கறந்து தண்ணி மட்டும்தான் வரும் ஒயிட் கலரில். அந்த தண்ணி வந்துட்டு அந்த பக்கத்தில் கன்றுக்குட்டி மாதிரி இருக்குது, அதில் அப்படியே நம்ம சொருகிட்டோம்னா அதை அப்படியே சக் பண்ணி அப்படியே எடுத்துருது நல்லா சூப்பராக. அது வந்து குழந்தைங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி அம்மா நான் சர்க்கஸ் விட போகிறோமா சொன்னாங்க, ஸ்லைடிங் போகிறேன்னு போனது. செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஸ்பீடாக வந்துச்சு. அவங்க பயந்துட்டாங்க, விழுற மாதிரி ஆயிடுச்சு. 2வது டைம் அதில் போகவே இல்லை. அவங்க இதுக்கு போவாங்கன்னா அவங்க அப்பா இருந்தால் போக வச்சுருப்பாங்க, அவங்க அப்பா இல்லாதனால அதுக்கு அந்த அம்மா மேடம் வேண்டாமான்னு விட்டாங்க. திருப்பி அந்த மேக்கப் பண்ணுற இடத்துக்கே போய் உட்காந்துக்கிறாங்க. மேக்கப் பண்ண போகிறேன்னு. அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு போல். லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அழகாக இருக்குது. சரி நீங்கள் சர்க்கஸ் விடலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த குட்டியாக அதை மட்டும் எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் ஈஸியாக தூக்க முடியுது. பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டா. அவளை உட்கார வச்சுட்டு நான் குடுகுடுன்னு கீழே ஓடி போயிட்டு அம்மா வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க சரி ஸ்லைடிங் பண்ணிகிட்டே அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திருப்பி எங்கே போகிறோம் சொல்லிட்டு பால்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு திருப்பி அம்மா நான் கவுக்கிட்ட இன்னொரு வாட்டி பண்ண போகிறோமான்னு சொன்னேன். சரிடா ஓகேடா பண்ணிடுறா. அது நடுவில் அவங்க அப்பா வேறு வாமா தம்பி அழுகுறான், வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி அவள் பாப்பா இது பண்ணிடுறேன் கிளம்புறேன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரே ஆசையாக இருக்குது. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி திருப்பி ஒரு தடவை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு வந்து திருப்பி அந்த பால்கிட்டே போனாங்க. பால் விளையாடிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு பால் சரிக்கிறோம் இல்லையா, அங்கே பால்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த பால்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்துடுறேன் சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஓவரால் வந்துட்டு 750 டிக்கெட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு அதிகம். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் 5 மந்த் பேபிக்கு மேலே சார்ஜ் பண்ணுறது என்னை கேட்டால் அதிகம் தான் சொல்லுவேன். ஓவரால் இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மி தான். கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி கிட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதிகம் 1.5 ஹவர்ஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அவ்வளோதான், முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி அப்படியே பீச்சுக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாய். தேங்க்யூ.